விடாமுயற்சியோட 100 டேஸ் சேலஞ்சில் இன்றைக்கி டே 1 என்னெல்லாம் பண்ண போகிறோம் அந்த சேலஞ்சில்ன்றதை இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். என்னோட ஸ்கின் கேர், ஹேர் கேர், உடற்பயிற்சி இது எல்லாத்தையும் ப்ராப்பராக பண்ண போகிறேன். வாரத்துக்கு 3 தடவை இந்த மாதிரி முல்தானி மட்டி யூஸ் பண்ண போகிறேன். ப்ளீஸ் யாரும் பயந்துடாதீங்க. டப்பு டிப்புன்னு குளிச்சுட்டு வந்து தலையெல்லாம் ரொம்பவே தோட்டாமல் ஃபேனில் தலையை நல்லா காய வச்சுட்டு காலை உணவுக்கு வழக்கம் போல் 2 முட்டையும் குப்புசையும் வச்சு சாப்பிட்டுட்டு ஜம்முன்னு கிளம்பி காலேஜ் டியூட்டிக்கு போயிட்டு ஒரு 11:30 மணி போல் டியூட்டியை முடிச்சுட்டு வாரத்துக்கு 2 வாட்டி கருவேப்பிலை ஜூஸ் தயிர் கூட மிக்ஸ் பண்ணி தான் குடிப்பேன். தயிர் வாங்கி வைக்க மறந்தனால அப்படியே குடிக்கிற நிலைமை ஆயிடுச்சு. குடிச்சு முடிச்சுட்டு பின் தொடர்ந்து மதிய உணவுக்கு சாம்பாரும் மீன் கீரைலாம் இருந்துச்சு. அதெல்லாம் சாப்பிட்டுட்டு மீண்டும் மதிய டியூட்டி கிளம்பிட்டேன். போற வழியில குப்பையெல்லாம் இருந்துச்சு, அதெல்லாம் கொண்டு போய் போட்டுட்டு இன்னைக்கு என்ன குளியல் போட்டனாலே என்னன்னு தெரியல, சரியான தூக்கமா வருது. ஒரு சைடு தலையெல்லாம் வலிக்குது. அப்படியே விட்ட வண்டியை மாலை வேலையில டீ கடைக்கு காஃபி சொல்லிட்டு வெயிட் பண்ணிருந்தேன். அதுக்குள்ள 2 வடையை பின்னாடி அமுச்சு விட்டு நம்ம ஃபாலோவர் ஒருத்தர் வந்திருந்தாரு. அவரை பார்த்தோன்னே லைட்டா ஹாப்பி. இந்த ஏரியா பக்கம் வந்தாலே நம்ம செஃப் நாடு சக்கரை வாங்கிட்டு வர சொல்லுவாங்க. அதையும் அப்படியே ஒன்று வாங்கி போட்டுக்கிட்டு மீண்டும் கொஞ்சம் வேலைலாம் இருந்துச்சு. அதெல்லாம் முடிச்சுட்டு பெட்ரோல் அடிச்சுக்கிட்டு டியூட்டியை முடிச்சுட்டு வீட்டுக்கு போற வழியில நம்ம டாமு குட்டி பசங்கள்லாம் உட்காந்து சாப்பிட்டு இருந்தானுவன். அதெல்லாம் பார்த்தா ரொம்ப சீக்கிரமாவே வளர்ந்துருவானு போல. இன்னைக்கு உடற்பயிற்சிக்கு ஒரு 100 புஷ்அப் மட்டும் போட்டுக்கலான்ட்டு நைட்டு உணவுக்கு வெறும் ஃப்ரூட்ஸ் மட்டும் சாப்பிட்டுக்கலாம். ஏன்னா ஆல்ரெடி 2 வடையை உள்ள அமுச்சு விட்டுருக்கோம். இந்த வீடியோ வியாழக்கிழமை எடுத்தனால வெள்ளிக்கிழமை சமைக்கிறதுக்கு மட்டன் வாங்கலான்னு போனேன். ஒரு லெக் இருந்துச்சு, கட் பண்ணி தர சொன்னேன், கட் பண்ணி தர மாட்டேன்ட்டாங்க. தேவையான கீரையும் உருளைக்கிழங்கு வெள்ளரி பிஞ்சு அப்படியே இதெல்லாம் வாங்கிட்டு நம்ம ஸ்கின் கேருக்கு தேவையான கருப்பு திராட்சை மாய்ஸ்சரைசர் வேற காலி ஆயிடுச்சு. அதான் எடுத்து பார்த்து என்னென்ன இன்கிரீடியன்ட்லாம் பார்த்துக்கிட்டு அதெல்லாம் வாங்கிட்டு அப்படியே போற வழியில ஃபுட்பால் மேட்ச் போயிட்டு இருந்துச்சு. அதெல்லாம் அப்படியே வேடிக்கை பார்த்துக்கிட்டு இந்த ஜாமெல்லாம் கொண்டு போய் வீட்டில் வச்சுட்டு டியூட்டிக்கு போயிட்டேன். ஒரு 12:30 மணி போல் டியூட்டியை முடிச்சுட்டு உட்காந்து வீடியோ எடிட் பண்ணிட்டு கருப்பு திராட்சை விதையெல்லாம் ஊற போட்டு நம்ம ஒரு எண்ணெய் ரெடி பண்ணோம்ல, அந்த எண்ணெயை நல்லா தலையில் போட்டு அப்ளை பண்ணி மசாஜ் பண்ணி இன்னைக்கு நாளை முடிச்சுக்கிறேன். விடாமுயற்சியோட இரு.